கிச்சனில் நிறைய சாமான்கள் இருக்குது. பட் ஆனால் அந்த பாத்திரங்கள் வாங்குறதுல சில பேருக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம், ஒரு இடத்துலலாம் பாத்திரம் வாங்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவ்வளோ பாத்திரம் தேவையில்லை, பாத்திர பித்து பிடித்திருக்கிறது இவர்களுக்கு, வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு இதான் வேலை. முதல்ல உங்களை ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நான் அனுப்புறேன். அடிக்கடி இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு சமையல் பாத்திர கடை, ஒரு இப்ப பாத்திர கடைன்னு கூட போறல, பாத்திர கடைன்னு எழுதி அடிச்சிருப்பாங்க, அடிச்சு கடல். கரெக்டா கட்டுப்பிட்டா இல்ல அப்படிதானே போடுறாங்க. அது மாதிரி பாத்திர கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும், எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கண்ணு வந்து அலை பாயும் சார். பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா, அது இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் கடாய் இருக்கும் சார். சார் அப்படியே கிளிட்டர் ஆகும் சார். இப்போ என்ன இது கோல்டு பிடிக்கிறவங்களுக்கு கோல்டு கடைக்குள்ள போனா அங்கங்க அந்த கடை அந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வளையல் இருக்கும், இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செயின் இருக்கும். எனக்கு விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. வாளி எங்க இருக்கு, சட்டி எங்க இருக்கு, தூக்கு எங்க இருக்கு, புது போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது ஓல்ட் ஜெனரேஷன் யூஸ் பண்ண பெசல்ஸா பார்த்தா நான் வாங்குவேன். என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திரம் வச்சிருக்கேன் சார். 13 மெட்டல்? ஆமா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். நான் சொல்லவா அது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரம், சட்டி வகையற வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் வேர்ஸ் வச்சிருக்கேன், கண்ணாடியில செஞ்ச பாத்திரம், செராமிக் வேர்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் வச்சிருக்கேன். அப்புறம் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அயன் வச்சிருக்கேன், காஸ்ட் அயன் வச்சிருக்கேன், வெங்கலம் வச்சிருக்கேன், பித்தளை வச்சிருக்கேன், ஈயம் ரசத்துக்காக ஈய சொம்பு வச்சிருக்கேன். அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கான்சான் ஒரு மெட்டல் வந்து சர்விங் பர்பஸ்க்காக நான் அதையும் வாங்கி வச்சிருக்கேன். சில்வர் வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பேக் பண்றதுனால சிலிகானை வச்சிருக்கேன்.